Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை குறித்து முதலாவது 3 பொதுப்படையான காரியங்களை சொல்ல போகிறேன். அதன் பிறகு அந்த 3 காரியங்களை எடுத்து குறிப்பாக விளக்கி சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்கி சொல்ல 3 காரியங்களை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிற 3 காரியங்கள் என்னென்னா, 1, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மற்ற எல்லா செய்திகள் அல்லது உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வாழ்க்கை முறைகள், தத்துவங்கள், போதனைகள் எல்லாவற்றை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானதாய் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. 2வது, இந்த வசனம் காண்பிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, உலகத்தில் பாருங்கள் ஒரு ட்ரபிள்டு வேர்ல்டாக இருக்குது, இது பிரச்சனை நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது, ஏராளமான கேடுகள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த சந்தோஷம் இல்லாமல் பிரச்சனையாக இருக்கிற இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் மேற்பூச்சான சில காரியங்கள் அல்ல. இதுக்கு காரணம் ரொம்ப ஆழமான ஒரு காரியம், ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாக இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இது வெளிப்படுத்துகிறது. சரி, 3வது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் என்னங்கிறது இந்த வசனம் சொல்லுது. என்னவாம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பதிலை இப்படி சிம்பிளாக சொல்லிட்டார். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிப்போம். அப்போ மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? வாழ்க்கை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம், ஃபால்ஸ் வியூ ஆஃப் லைஃப். வாழ்க்கை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டம். இந்த உலகம் கவலை நிறைந்த, துக்கம் நிறைந்த, பிரச்சனை நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது, சந்தோஷம் இல்லாத ஒரு உலகமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னு இயேசு சொல்கிறாரு. ஏன் இப்படி இருக்குதுன்னா, மனுஷனுடைய இருதயம் அப்படி. மனுஷன் எதை முதல்ல வைக்கணுமோ முதல்ல வைக்கல, மனுஷன் எதை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்குறது இல்லை, கண்ணோட்டமே தப்பாக இருக்குது, ஃபால்ஸ் வியூ. அதனால தான் அவனுடைய இருதயம் அப்படி இருக்குது. அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் வாழ்க்கை இருக்க முடியும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், ஆஸ் அ மேன் திங்கத் இன் இஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹி. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒருத்தனை பார்த்து இவன் ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்றாங்க எல்லாரும். ஏன் அப்படி இருக்கிறான்னா, அப்படி இருதயத்தின் நினைவுகள் அப்படி இருக்குது. இருதயத்தின் நினைவுகள், அவன் இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் அவன் வாழ்க்கையும் இருக்குது. அவனுடைய நினைவு எப்படி இருக்குதோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையும் இருக்குது. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஏன் கெட்டு போய் கிடக்குது? ஏன் கண்ணீர் கம்பளையுமா இருக்காங்க சிலர்? ஏன் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை அப்படி இருக்கிறாங்க? ஏன்னு சொன்னால், சில நேரத்தில் கிறிஸ்தவங்க வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், உலகத்தார போல தான் இவங்களும் இருக்கிறாங்க. நடைமுறையில் பார்க்க போனீங்கன்னா, இவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லை, இவங்க யோசனைகள் சரியில்லை. இருதயத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலை, எதை முதல்ல வைக்கணுமோ அதை வைக்கலை, கண்ணில் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கல. அதனால் இவங்களோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது. பாருங்கள், வேத வசனம் பல இடங்களில் மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கிறது என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுது. பல வசனங்கள் எடுக்கலாம். எபேசியர் நிருபத்துக்கு திருப்பம் 4ஆம் அதிகாரத்துக்கு 17ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்களும் இனி, அதாவது தேவன் அறியாத ஜனங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்களாம், அவங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்குது இந்த வசனம். வார்த்தைகளை கவனிங்க. வீணான சிந்தனையில் நடக்கிறாங்க, வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நடவாமல் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. என்னவா 5 விதமாக அதை சொல்லுது பாருங்கள். 5 வார்த்தைகளை குறிங்க. அங்கே 17ஆம் வசனத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 5 வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? வீணான சிந்தை, புத்தியில் அந்தகாரம் 18, இருதய கடினம் அதுவும் 18,
அறியாமை, அதுவும் 18. 19 உணர்வு இல்லாதவர்களாய். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. வீணான சிந்தை, புத்தி அந்தகாரம், இருதய கடினம், அறியாமை, உணர்வு இல்லாமல் இருப்பது. நோ அண்டர்ஸ்டாண்டிங், ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஏன் மனுஷர் இப்படி இருக்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, வீணான சிந்தை, புத்தி அந்தகாரம், இருதய கடினம், அறியாமல், உணர்வு இல்லாமல் இருப்பது. இதனால தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இருதயத்தை சரி பண்ணல, எண்ணத்தை சரி பண்ணலைன்னா வாழ்க்கையை சரி பண்ணவே முடியாது. எதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணணும். அப்போ மனுஷருடைய பிரச்சனை என்ன? புத்தி சரியாக இல்லாதனால, அந்தகாரப்பட்டதுனால, அறியாமையில் இருக்கிறதுனால, உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கிறது இல்லை. இருதயத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது இல்லை. எப்படி எதை பார்க்கணுமோ அப்படி பார்க்கறது கிடையாது. அதனால தான் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. பாருங்கள், எதை முதல்ல வைக்கிறோம்? ஒரு டெஸ்ட்டு பார்ப்போமா? நீங்கள் எதை முதல்ல வச்சுருக்கிறீங்க? ஒரு டெஸ்ட்டு, பயந்துடாதீங்க. பேப்பர் கொடுத்து எழுத சொல்ல போகிறது இல்லை. இப்போது உங்கள் மார்க்கை யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கே சொல்ல வேணாம், நீங்களே மார்க் போட்டுங்க. ஒரு டெஸ்ட்டு, எதை நீங்கள் முதல்ல வைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் தெரியறதுக்கு. எது நமக்கு முதல்ல இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தர் சொல்கிறாரு, நமக்கு எதை முதல்ல வச்சுருக்கோன்னு யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? சொல்லவும் தெரியும். நான் சொல்லித்தரேன் பாருங்கள். கோயிலுக்கு போனோன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எட்டி பார்ப்பாங்க. மழை வர்ற மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்குது, இன்றைக்கி வேணாம் அடுத்த வாரம் பார்த்துக்குவோம் அப்படின்னு முடங்கி பார்த்துக்குவாங்க. அடுத்த வாரம் பார்ப்பாங்க, வெயில் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்கும் போல் இருக்குது, இன்றைக்கும் வேணாம். ஆனால் ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வைங்க, அப்போ இந்த மழை வர்ற மாதிரி இருக்குது, வெயில் ரொம்ப அதெல்லாம் கிடையாது. அங்கே போய் பாருங்கள், அடித்து பிடிச்சி முண்டி அடிச்சுக்கிட்டு டிக்கெட்டுக்கு நிற்பாங்க. அது 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது மழையில் நனைஞ்சாலும் சரி, தொப்பக்கட்டையானாலும் சரி. ஹலோ, காரை 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க் பண்ணிட்டு நடந்து வரணும், பரவாயில்ல, அங்கே நடந்து வந்துடலாம். நம்ம எப்படி நடந்தே போய்க்கலாம். என்ன ஒரு தீர்மானம் பாருங்கள். அங்கே போயிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் டயர்டாக இருக்குன்னு உட்காருதில்ல, அங்கே நின்றுக்கிட்டு ஓன்னு ஆடுறான், ஒருத்தன் கத்துறான், அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னமோ அங்கே நடந்துருக்குது, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6 அடிச்சிருப்பாங்க, அதுக்கு இந்த ஆட்டுறான் அவன். ஹலோ, அவனுக்கு வாழ்க்கையில் எது முதல்ல? ஹலோ, எது முதல்லங்க? கிரிக்கெட்டு முதல்ல. அவனுக்கு எதுவும் முதல்ல கிடையாது, அதுதான் முதல்ல. நம்ம இருதயம் எங்கே இருக்குது, எதை நம்ம முதல்ல வைக்கிறோம், எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை உடையவளாக இருக்கிறோன்றதை குயிக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். நமக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை, உட்கார்ந்த இடத்துலையே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம், எதுக்கு முதலிடம் கொடுக்குறோம், எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், எங்கே நம்ம இருதயத்தை வச்சுருக்கிறோம், எல்லாம் நமக்கு திட்டவட்டமாக விளங்கிவிடும். ஆல்ரைட்டு, ஜனங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும்னு, எது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம்னு எனக்கு தெரியுங்க, அதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், எது முக்கியம், எது சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் கவனித்தா நம்ம வாழ்க்கையே நல்லாயிடும் அப்படின்னு சிலருக்கு எண்ணம். எனக்கு தெரியும் எல்லாம், எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரியும் அப்படின்றாங்க சிலர்லாம். எதுக்கு ப்ரையாரிட்டி தர்றாங்க? இந்த காலத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அதை சொல்லி வச்சுட்டார். இதுதான் வேதத்தினுடைய அற்புதம். 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கும் அது ரொம்ப ஏக பொருத்தம், ரொம்ப கரெக்டாக பொருந்தது. இன்றைக்கும் அது பொருந்தது. பாருங்கள், அவர் சொல்கிறாரு, மனுஷர்கள், கடவுளை அறியாத மனுஷர்கள் எப்படி வாழ்கிறாங்க, எதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, எதை இருதயத்தில் வைக்கிறாங்க, எப்படி காரியங்களை பார்க்குறாங்க, எதை முக்கியமாக பார்க்குறாங்க, இதெல்லாம் இயேசு அன்றைக்கே சொல்லிட்டார் இந்த வசனங்களில். திருப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துக்கு போவோம் திருப்பி. அங்கே போனீங்கன்னா முதல்ல 19ஆம் வசனத்தை எடுப்போம். மத்தேயு 6ல் 19ஆம் வசனம். மத்தேயு 6ல் தானே வாசித்தேன் 33. அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்னு சொல்லுது இல்லையா?
அதுக்கு முன்னாலே இதெல்லாம் சொல்கிறார். 19ஆம் வசனம் பாருங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அதான் சொன்னேன், பொக்கிஷத்தை காரில் வச்சுட்டு வந்தால் எங்கே இருக்கும் இருதயம்? காரில் தான் இருக்கும். பொக்கிஷம் பேங்க்கில் போட்டிருந்தா இருதயம் எங்கே இருக்கும்? பேங்க்லேயே தான் இருக்கும். இப்போ இயேசு இங்கே எதை பற்றி பேசுகிறாரு? அவருடைய பொக்கிஷம், அதாவது பணத்தை பற்றி பேசுகிறாரு. அங்கே அநேகருக்கு என்னென்னா வாழ்க்கையில் எது ப்ரையாரிட்டியாக இருக்குதுன்னா பணம் தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஏன்னா நான் சொன்னது போல் சிலர் சொல்கிறாங்களே, எனக்கு தெரியும் எது முக்கியம்னு, அதை சரி பண்ணால் மீதியெல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. எதுனா பணம், அதுதான் நம்பர் 1 அப்படின்றாங்க. பணம் முக்கியன்றது எனக்கு தெரியும், ஆனால் அதுதான் நம்பர் 1ன்னு நான் நம்பலை. ஏனென்று சொன்னால் அதை காட்டிலும் முக்கியமானதெல்லாம் இருக்குது. பணம் முக்கியம்தான், ஆனால் அதுதான் டாப் ப்ரையாரிட்டின்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் கிடையாது. அதை காட்டிலும் முக்கியமானது என்ன? தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு, அவரை நான் அறிந்து கொள்கிறது, இதெல்லாம் முக்கியம். பணம் எதுக்கு? அவர் சொல்கிறத நான் செய்கிறதுக்காக தான் பணம். அவரை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் பணத்துக்கே அர்த்தம் வருதுங்க. இல்லைன்னா சும்மா பணத்தை கொட்டி கொட்டி வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்ண போகிறேன் நான்? பணத்துக்கு ஒரு வேலை இருக்குது. பணத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா எதுக்கோ ஒன்று கொடுக்குறாரு. அவருடைய வேலையை நான் செய்கிறதுக்காக கொடுக்குறாரு, அவருடைய காரியங்களை நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக கொடுக்குறாரு. அப்போ வெறும் பணம்னு அலைஞ்சா அதில் எந்த நோக்கமும் இல்லாமல் போயிடுது. ஏன்னா வெறும் பணம் கிடைக்குது, அந்த பணத்துக்கு ஆண்டவர் இல்லை, அதை எப்படி செலவழிக்கணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை, என்ன நடத்துறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா பணத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ நிறைய பேர் பணத்துக்கு நம்பர் 1 ப்ரையாரிட்டி கொடுத்துட்றாங்க. உலகம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்த மாதிரி தான், பணம் வந்துருச்சுன்னா ஐ வில் பி இன் கண்ட்ரோல், பணம் இருந்ததுன்னா எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிடுவேன், பணம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் நான் அடைந்து கொள்ளலாம், எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை முக்கியமாக வைத்து கடைசியில் என்ன ஆகிடுது, அதுக்கு முதலிடம் வந்துடுது. ரெண்டாவது இங்கேயே சொல்கிறார் பாருங்கள், இதே அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடையை பார்க்கலாம் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? 31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ ரெண்டாவது காரியம் என்னென்னா புசிப்பு, குடிப்பு. முக்கியமாக குடிப்பு. உலகத்தாருக்கு இது ஒரு பெரிய இது, சாப்பிடணும் குடிக்கணும் அவ்வளோதான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அவங்க நினைக்கிறாங்க, நல்லா நான் விரும்பினதை சாப்பிட்டா சந்தோஷம், அதில் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலருக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் போதும், அது பெரிய சந்தோஷம். டெய்லி குடிச்சிடணும், குடிச்சிட்டா பெரிய சந்தோஷம், குடியில் தான் ஓடுது. இப்படி இருக்கிறாங்க. ஏசு அன்றைக்கே சொல்லிட்டார், நிறைய பேர் எப்படி வாழ்கிறாங்க, அஞ்ஞானிகள் இவைகளை நாடுகிறார்கள்ன்றார். அஞ்ஞானிகள்னால் யார்? ஆண்டவர் அறியாதவர்கள். அவங்க நினைக்கிறாங்க உலகத்தில் இதுதான் முக்கியம், இதுக்கு தான் நம்பர் 1 இடம் தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1 பணத்துக்கு, 2வது புசிப்பு குடிப்பு, 3வது எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். உடுத்துதல், இதுக்கு அநேகர் முக்கியத்துவம் தருகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இருப்பதுன்னா எப்படி, நல்லா ஜோராக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் 4 பேர் பார்த்து ஆஹா என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஜோராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அப்படியே கொழுந்துருது. 4 பேர் பார்த்து இவங்கள பார்த்து அப்பா இந்த மாதிரி நான் புடவையை பார்த்ததே இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு போய் அவங்க தலானியில் படுக்கும்போது நல்ல தூக்கம் வருது அவங்களுக்கு. ஏன்னா எப்பேர் போட்ட புடவை, என்ன பேர் வந்தது, இன்றைக்கி போன எல்லாரும் இந்த புடவையை தான் கேட்டாங்க, இதை பற்றி கேட்காத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக போய் படுத்து தூங்குறாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு புதன்கிழமையே ஆரம்பிச்சிடுறாங்க, எந்த புடவை எந்த புடவை, அதை எப்படி தச்சு, இங்கே இதை பண்ண சொல்லு, அதை பண்ண சொல்லு, இதை எப்படி அயன் பண்ண சொல்லு, இதை எப்படி கொஞ்சம் நீட்ட சொல்லு, இப்படி இது பண்ண சொல்லு, எல்லாம் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக இதை புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து அவளுடைய எண்ணங்கள், முயற்சிகள், பணங்கள், அவளுடைய எல்லாமே இதில் செலவாகுது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா கரெக்டாக உடுத்திட்டா, அதை 4 பேர் பாராட்டிட்டா எல்லாம்
முடிஞ்சதுன்னு. நல்லா உடுத்தணுன்றதை நான் நம்புகிறேன். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா உடுத்த வேணான்னு சொல்லலை, பைபிளும் அதை சொல்லலைங்க. பைபிள் இன்னும் கேட்டால் சொல்லியிருக்குது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற புல்லை கடவுள் அப்படி கவனிக்கிறாருன்னா, அவ்வளோ அழகாக உண்டாக்குறாருன்னா, ஒரு நாள் இருக்கிற புல் அவ்வளோ அழகாக உண்டாக்கப்படுகிறது. இன்றைக்கி இருக்கிற அந்த பூ நாளைக்குள்ளே காஞ்சி தீஞ்சு போகுது. அந்த புல்லை கடவுள் அவ்வளோ அழகாக உடுத்து வைக்கிறாருன்னா, சாலமோன் ரொம்ப ஆடம்பரமான ராஜா, அவனை காட்டிலும் அதை அழகாக உடுத்து வைக்கிறாராம். அப்படின்னா உங்களை அவர் உடுத்து வைக்க மாட்டாரா அப்படிங்கிறாரு. அப்போ கடவுள் நம்ம நல்லா உடுத்த தான் சொல்கிறாரு. நம்மளை நல்லா உடுத்துறதுல அவருக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நமக்கு பணமெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் கடவுள் விரும்புகிறாரு. இன்னும் நமக்கு கொடுக்குறதுனால அவர் குறைஞ்சி போகிறாரா? கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் என்ன ஒன்று, எது முதல்ல வரணுன்றது தான் இஷ்யூ. என்ன ஒன்று, ஒரு காரியத்தை எப்படி பார்க்குறோன்றது தான் இஷ்யூ. என்ன ஒன்று, நம்ம இருதயத்தை எதில் வைக்கிறோம். நம்ம இருதயத்தில் பணத்தில் அல்ல, இருதயத்தை புசிப்பு குடிப்பில் அல்ல, உடுத்துதல் அல்ல. நம்முடைய கண்ணோட்டம் இவரை குறித்து சரியாக இருக்கணும். எதை முதல்ல வைக்கிறோன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதுதான் இஷ்யூ ஒழிய இதெல்லாம் வேணான்னு ஒன்றும் பைபிள் போதிக்கவே கிடையாது. இதை எப்படி பார்க்குறோம்? அப்போ இந்த வெறும் புசிப்பு குடிப்புன்னு வாழ்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? வாழ்க்கையை வெறும் சரீரமாக தான் பார்க்குறாங்க. சரீரத்தை பற்றி தான் அவங்க கவலை. என்ன புசிக்கிறது, என்ன உடுத்துறது, என்ன குடிக்கிறது, இந்த சரீர தேவைகள். ஒரு அனிமல் கைண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பாருங்கள். மிருகங்கள் எப்படி இருக்குது? சாப்பிட்றது குடிக்கணும், அவ்வளோதான். புசிப்பு குடிப்பு. அப்போ ஒரு மனுஷன் வெறும் புசிப்பு குடிப்பை மட்டும் கவலைப்படுறவனாக இருந்தான்னா வெறும் மிருகத்தனமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு மிருகத்தை போல தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான ஒழிய அதை விட உயர்ந்தவனாக அவன் வாழவே இல்லை. மனுஷன் அதை விட உயர்ந்தவன், மிருகத்தை காட்டிலும் பெரிய உயர்ந்தவன். அவனுக்கு அதை காட்டிலும் மேலான சில கரிசனைகள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறேன் நான். சரி, ஒன்று பணம், இன்னொன்று புசிப்பு குடிப்பு, மூணாவது உடுப்பு, நாலாவது இன்னொன்று இருக்குது. அதையும் இயேசு சொல்லிட்டார் அன்றைக்கே. அதை 27வது வசனத்தில் பார்க்குறோம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இது எப்படி மொழிபெயர்க்கணும்னு சிலர் சொல்கிறாங்க. சரீர அளவோடுனா ஹைட்டை ஒரு முழம் கூட்டுவானா? கவலைப்படுறதுனால ஹைட்டு கூடுமா? எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஹைட் இல்லையேன்னு கவலைப்பட்டு பட்டு ஒரு 1/4 இன்ச்சு கூட கடந்த 50 வருஷத்தில் ஏறலை இன்னும். அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. 1/4 இன்ச்சு கூட ஏறலை, ஒரு 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கும் வேணா வயசாகி. ஆனால் கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. ஆனால் வேதம் அப்படி சொல்லலையா? ஆக்சுவலாக அதை மொழிபெயர்க்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா மொழிபெயர்த்துருக்கணுன்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? கவலைப்படுகிறதுனாலே ஒருவன் தன் வாழ்நாளில் கொஞ்சத்தை கூட்ட முடியுமா? அப்படி தான் சொல்லப்படுறான். வாழ்நாளில் கேன் யூ எக்ஸ்டெண்ட் யுவர் லைஃப் ஆர் லைஃப் டைம் ஈவன் லிட்டில் பிட், அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்குதான். அப்போ பாருங்கள், நிறைய பேருடைய கவலை எதை பற்றி இருக்குது? இந்த 1 இன்ச்சு கூடுமான்ங்கிறது கூட கிடையாது. என் வாழ்க்கை நல்லா நீடித்து இருக்குமா, நிறைய வருஷம் வாழலாமா, இதே கவலை அவங்களுக்கு நிறைய பேருக்கு. நீடித்து வாழணுன்னு தான் கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையே அதை பற்றியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய கரிசனையே வெறும் அதை பற்றியதாக இருக்கக்கூடாது. நம்முடைய கண்ணோட்டம் வெறும் அதை பற்றியதாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, ஜென்டைல்ஸ், இந்த புறஜாதியார்கள் அதே தான். பணம், புசிப்பு குடிப்பு, உடுத்துறது, அப்புறம் நீடித்து வாழ்கிறது, இதே தான். இதில் தான் கவலை. இதுக்கு என்ன லேகியம் இருக்குதுங்க? எந்த லேகியம் சாப்பிட்டா கூட ஒரு 10 வருஷம் கூடும்? அது என்னத்தையா தூக்கி வாயில் போட்டுக்க வேண்டியது. இதுக்கு யார் யார் கொடுக்குறதோ போட்டு சிலர் அதனாலேயே எல்லாம் கெட்டு போச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் இருக்குது உலகத்தில். சரி, இதெல்லாம் முதலாவது இருக்கக்கூடாது. இதை பற்றி கண்ணோட்டம் சரியாக இருக்கணும். இதை பற்றி நம்முடைய இருதயம் சரியான இடத்துல வைக்கப்பட்ட வேணும். அதுதான் இங்கே கருத்தை. ஏசு அன்றைக்கே லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டார், இப்படி தான் உலகத்தார் இருக்கிறாங்க.